எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுத்தாளர் சுந்தர் ராமசாமி அவர்களுடைய ஒரு புளிய மரத்தின் கதை என்ற புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா 1960 வெளிவந்தது. இந்த புக்கோட ஒரு பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வெளிவந்த முதல் கிளாசிக் நாவல் அப்படின்னு புக்கை சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் கிளாசிக் நாவல் அப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஏன்னா அது எல்லா காலகட்டத்துக்கும் அது பொருந்தும். அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கும். புக்கு 1960 வெளிவந்தாலும் அப்போ எழுதுகிற அந்த கதை நீங்கள் இப்போ நம்ம படித்து பார்த்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பொருந்தும். ஈவன் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு கழிச்சு படித்து பார்த்தாலும் அப்போ இருக்க காலகட்டத்துக்கு அந்த கதை பொருந்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஹிண்ட் கொடுக்குறேன். இந்த புக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்க நம்ம சுற்றி இருக்க வெவ்வேறு வகையான மனிதர்களை பற்றியும் அவங்க எண்ணங்களை பற்றி தான் வந்து இந்த புக்கு அமைஞ்சிருக்கும். இன்டெப்த்தாக நம்ம படித்து பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன், நல்லவனாக மாற துடிக்கிற ஒரு கெட்டவன், நல்லவனாக இருந்தும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டவனாக மாற நினைக்கிற ஒரு மனிதன், இப்படி நமக்குள்ளே இருக்க நம்ம சுற்றி இருக்க மனிதர்களை வந்து இந்த கதைக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த கதை இருக்கும். ஸோ அதனால் இந்த புக்கை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வெளிவந்த அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனை ஆயிருக்கு. இன்னும் அது விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழில் வெளிவந்து பிற மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களில் இதுவும் ஒன்று. தென் இப்போது இந்த கதையை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன் அந்த கதையை பற்றி. இது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வந்து கதை வந்து ட்ராவல் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா, கதை வந்து ப்ரெசென்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். இந்த கதையோட ஆத்தரை தான் நமக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து அவரோட சின்ன வயசுக்கு அவரோட வாலிப வயசுக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவரோட பாஸ்ட்டுக்கு போகும். அவர் பாஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இந்த கதை ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டு இனிமேல் இந்த கதை என்ன ஆக போகுது அப்படின்றது அவரோட ஃபியூச்சரை நோக்கி நகரும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைம்லைன், 3 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷனில் இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கும். அதை நான் இது அப்படியே சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கதையெல்லாம் ஒரே டைமில் வர மாதிரி ஜஸ்ட் ஒரு நான் லீனியராக இல்லாமல் லீனியராக உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். ஓகே, புளிய மரத்தின் கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவங்க ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய புளிய மரம் இருக்குது. அதை ஒட்டி மிகப்பெரிய கடத்தல் இருக்குது. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே மக்கள் வந்து வராங்க போகிறாங்க. ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த நகரத்தோட ஒரு மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க கடத்தருவில் இந்த புளிய மரம் அமைஞ்சிருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புளிய மரம் இங்கே இருக்குது. இது சுற்றி இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வணிகமயமாக உருவாகியிருக்கு. இது சில வருடங்களுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அவரோட சின்ன வயசில் தாமோதர ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கதை சொல்கிறார். அதை வந்து இவர் நமக்கு ஆத்தர் சொல்கிறார். ஸோ தாமோதராசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் இருக்க சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டானவர் தாமோதராசன் தான். அவர் தான் அங்கே இருக்க மக்களுக்கு வந்துட்டு ஒரு அறநெறி கதைகளையும் நல்வழிகளையும் சொல்லி வந்துட்டு வழிநடத்துறவராக இருந்தார். ஸோ நம்ம ஆத்தருக்கு சின்ன வயசில் தாமோதராசன் சொன்ன ஒரு கதை வந்து ஞாபகம் வருது. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தாமோதராசன் சொல்கிறார், டேய், பல வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய குளம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த புளிய மரம் இருக்குது பார்த்தியா, இதை சுற்றி ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அதனால தான் நம்ம ஊருக்கு இந்த இடத்துக்கு பெரிய வந்து புளியங்குளம்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாம் வந்து ஆரம்பமாக அந்த கதை கேட்குறாங்க. அப்போ நம்ம ஊரில் செல்லத்தாயின்னு ஒரு அழகான ஒரு பெண்ணு வந்து ஒருத்தி இருந்தா. அவள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தனை வந்து காதலிச்சா. ஆனால் அந்த காதலான இது வரைக்கும் நம்ம ஊரில் யாரும் பார்த்ததே கிடையாது. அவன் மட்டும் சொல்லிட்டு இருப்பான், நான் பௌர்ணமியான என்னோட காதலான அந்த புளிய மரத்துக்கிட்ட நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஊரில் சொல்லிட்டு இருந்தா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி எப்போ யாரும் அந்த புளிய மரத்துக்கிட்டே குளத்துக்கிட்டே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு அமோனிஷம் இருக்கிறதா எல்லா மக்கள் நம்பினதால பௌர்ணமி இப்போ மட்டும் இந்த புளிய குளத்துக்கிட்டே புளிய மரத்துக்கிட்டே யாரும் போக மாட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வரதாவும் தன்னோட காதலனை சந்திச்சுட்டு வரதாவும் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அந்த காதலனை இது வரைக்கும் அந்த ஊரில் யாருமே பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி அவள் நிறையா கதையை வந்து சொல்லிட்டு இருந்தான். நான் என் காதலனை பார்த்தேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஊரில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் டவுட் வந்துச்சு. இவளுக்கு மனநிலை சரியில்லை. இப்போ பௌர்ணமி எப்போ அந்த புளிய மரத்துக்கிட்டையும் புளிய குளத்துக்கிட்டையும் போனதால இவளை ஏதோ ஒரு அமோனிஷம் தாக்கியிருக்கு, அதனால தான் அவள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா செல்லத்தாயி அந்த புளிய மரத்தில் தூக்குப்பட்டு தூக்கிட்டா. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. கன்ஃபார்ம் இந்த புளிய மரத்தில் பேய் இருக்குது, இந்த புளிய குளத்துலையும் பேய் இருக்குது. அந்த பேய் தான் வந்து இந்த அழகான பொண்ணை அவங்க பக்கம் இழுத்து இப்படி தூக்குப்பட்டு தொங்க வச்சுட்டு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த புளிய மரத்தை வெட்ட போகிறாங்க. ஆனால் அப்போ தாமோதராசன் தான் சேர்ந்து, ஏதோ ஒரு தப்பு நடந்ததுக்காக நம்ம இந்த புளிய மரத்தை குறை சொல்லக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை சரியில்லை, அதுக்கு இந்த புளிய மரத்துக்கும் குளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இது நம்ம ஊருக்கானது, ஊருக்கு பொதுவானது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமோதராசன் தான் அன்னைக்கு ஊர் மக்கள்கிட்ட இந்த புளிய மரத்தை காப்பாற்றினதா எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ இந்த கதை அங்கே முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. தாமோதராசன் என்ன சொல்கிறாருன்னா, திருவிதாங்கூர் மகாராஜா வந்துட்டு இவங்க ஊர் வழியாக தான் ஊர்வலம் போயிட்டு அங்கே இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுவார். இது வருஷம் நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு வருஷம் போகும்போது அந்த குளத்தில் அப்போ ஒரு துர்நாற்றம் வீசிருக்கு. ஏன்னா மீன்கள்லாம் சேர்த்து மிதந்து ஒரு மாதிரி தண்ணிலாம் பாச பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் தண்ணி கம்மியாகும் போது, தண்ணி அதிகமாக இருக்கும்போது தெரியாது, தண்ணி கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா பாசலாம் மேலே வந்து சம்டைம்ஸ் மீனில் சேர்த்து ஒரு மாதிரி நாற்றம் வரும். அந்த மாதிரி நாற்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் மகாராஜா அந்த பக்கம் போகும்போது அவர் வந்து அந்த ஊரோட காரியகர்த்தாவை கூட்டு வந்து பேசியிருக்காரு.
நீங்கள் என்ன பண்ணி எது பண்ணீங்கன்னு தெரியாது, நான் திரும்ப வரும்போது இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ராஜா வந்து போகிறாரு. ஊர் மக்களும் படைவர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, ராஜா திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த குளத்தை வெட்டி அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியேற்றி அவங்களால கல் மண்ணெலாம் எங்கேருந்து கொண்டு வர முடியுமோ எல்லாம் கொண்டு வந்து அந்த குளத்தை போட்டு மூடி தர மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திரும்ப ராஜா அந்த வழி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே குளம் இருந்தே தெரில, ஒரு நார்மல் ஒரு தரையில் புளிய மரம் இருக்க மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து தாமோதரசன் சொல்கிறாரு, இப்படி தான்டா ஆச்சு, அந்த புளியங்குளத்தை மூடி அதை தமத்தரையாக மாற்றிட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து பஸ் வரும்போது அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் அமைச்சாங்க, புளியமரம் பஸ் ஸ்டாப் ஆச்சு. பஸ் ஸ்டாப் வர்றதால பக்கத்தில் முதல்ல ஒரு பொட்டி கடை போட்டாங்க. அப்புறம் அவனை பார்த்தா அவன், இவனை பார்த்தா அவன் சொல்லிட்டு எல்லாரும் போட்டு இப்போ வந்து புளியமரம் பக்கத்தில் ஒரு பெரிய கடத்தரு உருவாகி இது சுற்றியே ஒரு பெரிய நகரம் வந்து அமைஞ்சிடுச்சு புளியங்குளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரசன் சொல்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பாஸ்ட்டில் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு ஸ்டோரி வந்து இவர் சொல்கிறார், யாருன்னு நம்ம ஆத்தர் வந்து நமக்கு சொல்கிறாரு. இப்போ அந்த புளிய மரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காற்றாடி தோப்புன்னு ஒன்று இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்கும். அங்கே காற்று அந்த மரங்கள்லாம் அசைஞ்சாலே வந்துட்டு இங்கே அவ்வளோ ஒரு காற்று வருமா, அதனால் அதுக்கு வந்து காற்றாடி தோப்பு, அந்த காடு ஆடினாலே அந்த மரம் ஆடினாலே அந்த காற்று வருன்றதா அது காற்றாடி தோப்புன்னு வச்சுருக்காங்க. அந்த நகரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. மக்கள் அதிகமாக இருக்காங்க, சுற்றுப்பட்டில் இருக்க கிராம மக்கள் எல்லாம் அந்த நகரத்துக்கு வந்து போகிறாங்கன்றதால என்ன ஆகுதுன்னா அந்த நகரத்தை வந்து டெவலப் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அதோட ஒரு பகுதியை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புளிய மரத்துக்கு பின்னாடி இந்த காற்றாடி தோப்புக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அங்கே ஒரு பார்க் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரத்தோட நகராட்சியில் இருக்க முக்கிய மனிதர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியூரில் இருக்க ஒரு பெரிய கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாடி தோப்பெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டு அங்கே ஒரு பெரிய பூங்காவை வந்து வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் இருக்க மாதிரி, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லாம் இருக்க மாதிரி, எல்லாம் வாக்கிங் போடுறதுக்கு தேவையான ஒரு நடைபாதையில் வைக்கிற மாதிரி, நிறைய அந்த மாதிரி பூச்செடிகள் அப்படிலாம் வச்சுட்டு நல்லா அழகாக வந்துட்டு ஒரு பார்க் ரெடி பண்ணி அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாகவே அந்த வேலைலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்களா, அந்த காற்றாடி தோப்பு இருந்த இடமே தெரியாமல் இப்போ புளிய மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பார்க்கே உருவாயிடுச்சு. அந்த நகரத்தோட மைய பகுதியில் ஒரு பெரிய புளிய மரத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடை வீதி, புளிய மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க், புளிய மரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். அந்த புளிய மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தையே வந்து ஒரு மேப்பாக நம்ம வரைஞ்சிடலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நகரம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஆகியிருக்கு. இதே காலகட்டத்தில் நம்ம இன்னும் 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா காதர், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா தாமு. இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த கதை வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும். காதர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தன், தான் எப்படியாவது பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை மட்டுமே வச்சு கடினமாக உழைக்கிற ஒரு இளைஞன். காதர் பார்த்தீங்கன்னா கோபால் ஐயர் அப்படின்ற ஒருத்தரோட ஜவுளி கடையில் வேலை செய்கிறாரு. வடநாட்டில் போய் துணி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து வியாபாரம் பண்ணுற எல்லா ட்ரிக்ஸும் வந்து காதருக்கு தெரியும். ஸோ அந்த கடையோட கணக்கு எல்லாமே காதருக்கு மட்டும்தான் இருக்கும். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு பேருக்கு மட்டும்தான் கோபால் ஐயர் ஓனர். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கடையில் A to Z எல்லாமே நம்ம காதருக்கு மட்டும் தான் தெரியும். காதர் என்ன பண்ணுறாருன்னா, கோபால் ஐயரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி பணம் திருடுறது, கோபால் ஐயர் சொல்ல இடத்துலேருந்து கான்ட்ராக்ட் வாங்காமல் வேறு இடத்துலேருந்து கான்ட்ராக்டுக்கு துணி வாங்கி அந்த கமிஷனும் காதரே வந்து அடித்து வச்சுப்பார். இந்த மாதிரி என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு காதர் பண்ணிவிட்டு நிறைய காசு எடுத்துட்டு ஒரு கட்டத்தில் கோபால் ஐயரை ஏமாற்றி அந்த கடையை தாம் பேரில் எழுதி வைக்கிற மாதிரி பண்ணி அந்த கடையை வந்துட்டு காதர் வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா காதர் வந்து அந்த கடை வீதியில் சொந்தமாக ஒரு கடைக்கு ஓனர், ஒரு ஜவுளி கடை இப்போ காதர் பேரில் இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு பணக்கார முஸ்லீம் வந்துட்டு காதருக்கு வந்து வாடிக்கையாளராக வராரு. அவர் அடிக்கடி அங்கே தான் துணி எடுப்பார். காதர் இப்படி ரொம்ப ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கான்றதை பார்த்துட்டு காதரோட ஃப்ளாஷ்பேக் அவருக்கு தெரியாது. அவன் எப்படி இந்த கடையை வாங்குறானா, தன்னோட பெண்ணை வந்து காதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. காதருக்கு வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறது இஷ்டம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு பெரிய பணக்காரர், அது மூலிமா தனக்கு நிறைய பணம் சேரும் அப்படின்றதால வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அது மூலிமா அவனுக்கு நிறைய வரதட்சணை பணமும் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நம்ம ஜவுளி கடை நடத்தின வேலைக்கு ஆகுது, நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி சீக்கிரமாக இன்னும் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதர் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிங்கப்பூர் கம்பெனி கூட டைப் வச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு டீலர்ஷிப் வாங்குறாரு. என்ன டீலர்ஷிப் பார்த்தீங்கன்னா, சிகரெட் ப்ளஸ் புகையில விற்கிற ஒரு டீலர்ஷிப் வாங்குறாரு. அது வாங்கிட்ட பிறகு அந்த நகரத்திலே ஃபஸ்ட்டு புகையிலைக்கும் சிகரெட்டுக்கும் டீலர்ஷிப் எடுத்த முதல் பார்த்தீங்கன்னா காதர் தான். ஸோ அந்த ஒட்டுமொத்த நகருக்கு டீலர்ஷிப் இவன்றதால எல்லா கூட்டமும் அங்கே தான் வருது. சுற்றுப்பட்டில் இருக்க வில்லேஜஸ்க்கெல்லாம் வந்துட்டு யாராவது சின்ன கடைக்கு வாங்கிட்டு போகணும், அவங்களும் இங்கே தான் வர முடியும். ஸோ அதனால் காதர் வைக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுற காதர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க டீலர்ஷிப்புக்கு கொடுத்த அந்த கமிஷன் லாபத்தை விட விலை அதிகமாக வச்சு விற்கிறதால கொள்ள லாபம் ஆச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காதர் திடீர்னு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டான். இதுக்கு முன்னாடி அந்த கடத்தரில் மட்டும் தான் காதர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த நகரத்தில் இருக்க எல்லாருக்கும் காதரை தெரியிற மாதிரி ஆயிடுச்சு. இது காதரோட ஸ்டோரி. இப்போ நம்ம இன்னொரு ஆள் சொன்ன பார்த்தீங்கன்னா தாமு. இப்போ தாமு என்ன பார்த்தீங்கன்னா, தாமு வந்து ஒரு படக்கடை விற்கிறவன்.
அவங்க கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த புளிய மரத்துக்கு கீழே இருக்கும் தாமுவோட கடை. தாமு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் வளர்ந்து வர ஒரு பொசிஷனில் தாமு இருக்கான். அவனுக்கு ஊர் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு. ஏன்னா தாமு வந்து ரொம்ப நல்லவன், மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து செய்கிறதும், தன்னுடைய அரசியல் பலத்து மூலிமா மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஒரு நல்ல இளைஞன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமு. ஒரு கட்டத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, தாமுவும் காதரும் சமகாலத்தில் இருக்கும்போது தாமுக்கு வந்து காதரை பார்த்து ஒரு பொறாமை ஏற்படுது. நம்ம 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஏன்னா தாமு வளர்ற அதே வயசில் தான் வந்து காதரும் வளர்ந்துருப்பான். அவன் திடீர்னு ஜவுளி கடை ஆரம்பித்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்போ சிகரெட் பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு போயிட்டான். ஆனால் காதர் இன்னும் அந்த பழக்கடையில் இருக்கிறான்றதால தாமு என்ன ஆச்சு, சரி நாம் இப்படியே வந்துட்டு நாமளும் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும், நாமளும் ஏதாவது பண்ணணும், ஊரில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்கிறதுக்காக தாமு என்ன பண்ணால், தாமுவும் தன்னுடைய அரசியல் பலத்தை உபயோகித்து இன்னொரு சிகரெட் கம்பெனிக்கிட்ட வந்து டீலர்ஷிப்பு வாங்குறான். வாங்கிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேருக்கு போட்டி வருது. தாமுவோட கடையில் அதிக கூட்டம் வருதா இல்லை காதர் கடையில் அதிக கூட்டம் வருதான்னு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா காதர் கடையில் கூட்டம் அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா காதர் வந்துட்டு டிமாண்ட் வந்து அவன் அதிகமாக கிரியேட் பண்ணான். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, தாமு என்ன பண்ணான்னா, காதர் இருக்க வரைக்கும் நம்மளால் வந்து வியாபாரத்தில் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி காதர் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக வச்சு வித்துட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அங்கே காதர் டீலர்ஷிப் எடுத்தார்ல கம்பெனி, சிங்கப்பூர் கம்பெனி, அந்த கம்பெனிக்கும் போலீஸ்க்கும் வந்து ஆதாரத்தோட வந்து தாமு சொன்னதால் மோசடி வழக்கில் வந்து காதரை வந்து கைது பண்ணிடுறாங்க. நிர்ணயிக்கப்பட்ட அளவோட அதிகமாக டீலர்ஷிப் கமிஷன் வச்சு விற்று அதை ஒரு கம்பெனிக்கு தரமாக அவரே எடுத்ததால் அந்த கம்பெனி, அந்த டீலர்ஷிப் கொடுத்த அந்த சிகரெட் கம்பெனி வந்து காதர்கிட்ட வந்து அந்த டீலர்ஷிப்புக்கான அக்ரிமெண்ட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இப்போ தாமுகிட்ட மட்டும்தான் வந்து டீலர்ஷிப் இருக்குது, சிகரெட்டுக்கு இருக்குது. காதர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. காதர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கேப்பில் தாமுவும் அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாக ஆயிடுறான். அவனோட கடையும் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு பெருசாகிடுது. அந்த புளிய மரத்து கீழே இருக்கிறதால இப்போ அந்த வெயில் காலத்தில் புளிய மரத்தோட நிலையில் வந்து மக்கள் பழம் வாங்க வர்றதும் சிகரெட் வாங்க வர்றதும் சொல்லிட்டு அவன் கடைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாச்சு. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாமு வந்து அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளானதால் அப்போ அவங்க வந்து நகர தலைவர் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு தாமு வந்து நாமினேஷன் பண்ணி பிரச்சாரம் ஆரம்பிக்கிறான். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகர தலைவரில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார்ல, முன்னாள் நகர தலைவர், அவருக்கு பார்த்தீங்கன்னா தாமுவை கண்டா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா 2 பேர் வேற கட்சி. இதனால் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியும் இந்த எலெக்ஷனில் தாமு நின்னா தாமு எலெக்ஷனில் ஜெயிச்சிருவான்னு தெரியும். ஆனால் இந்த முன்னாள் நகர தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, தாமுவை ஜெயிக்க விடக்கூடாது, அதனால வந்து அதுக்கு வேற ஒரு ஆளை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. யாரை நிப்பாட்டலாம்னு பார்த்தோன்னா, அப்போ தான் இவருக்கு தோணுது தாமுவுக்கு சரியான போட்டியாளர்னு பார்த்தோன்னா காதர் இப்போ ஜெயிலில் இருக்கான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட அதிகாரத்தையும் இவரோட செல்வாக்கையும் பயன்படுத்தி வெளியே கூப்பிட்டு வந்து தாமு மேலே இருந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி காதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவனுடைய காழ்ப்புணர்ச்சியை அதிகப்படுத்தி இந்த எலெக்ஷனில் தாமுக்கு எதிராக வந்து இவரை போட்டி போட வைக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நகர தலைவர் போஸ்ட்டுக்காக தாமுவும் காதரும் வந்து இப்போ போட்டி போடுறாங்க. இப்போது இந்த நகரமே இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக பிரியுது. ஒரு பக்கம் காதரை சப்போர்ட் பண்ணுறவங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாமுவை சப்போர்ட் பண்ணுறாங்க. தாமுவை எப்படியாவது தோக்கடிச்சாகணும்னு காதர் எப்படியாவது தோக்கடிச்சாகணும்னு தாமுன்னு சொல்லிட்டு 2 பேர் தங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒருத்தனை வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ காதர் என்ன நினைக்கிறான்னா, தாமுவுக்கு பேக் போனாக இருக்கிறது அவனோட படக்கடையும் அந்த படக்கடையில் இப்போ வச்சிருக்க அவனோட சிகரெட் வியாபாரம் தான். இதை எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஏற்கனவே தனக்கு சிகரெட் கம்பெனி கிட்ட கெட்ட பேர் வந்ததால் இதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாலும் சிகரெட் கம்பெனி நம்பாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான்னா, வேற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கடைக்கு கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு மொதல் காரணம் அந்த கடையில் இருக்க நிழல், அது காரணம் அங்கே இருக்க புளிய மரம். அந்த புளிய மரத்து நிழனால தான் எல்லாம் அங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறான்னா, இந்த மரத்தை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, பெட்டிஷன் வந்து நகராட்சிக்கு வந்து எழுதி போடுறான் காதர். இந்த மரம் வந்துட்டு பழமையான மரமாக ஆயிடுச்சு, இந்த கிழக்கெல்லாம் எப்போ உடஞ்சி விழுன்னு தெரியல, மக்களுக்கு ஆபத்தாக இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நகராட்சிக்கு பெட்டிஷன் எழுதி போடுறான். இந்த விஷயம் நாளைக்கு வந்து ஆள் வெட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தாமுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ உடனே தாமு என்ன பண்ணுறான்னா, நைட்டாக ஓடி போயிட்டு அந்த மரத்தை சுற்றி ஒரு சிவப்பு கலர் புடவையும் அங்கே அந்த மரத்துக்கு ஒரு பெரிய அம்மன் சிலை மாதிரி ஒரு பொட்டும் வச்சுட்டு வந்துடுறான். விடிய காலையில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஊர் ஃபுல்லாக பரவிடுது. எல்லாரும் திடீர்னு அதுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில் ஒரு 9-10 மணி வாக்கில் எல்லாரும் வந்து அந்த நகராட்சி தலைவர்கள்லாம் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி அவ்வளோ கூட்டம். திடீர்னு இங்கே சாமி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் அதுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறதும் கற்பூரம் ஏற்றுறதும் சொல்லிட்டு சுற்றி ஒரு கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ நகராட்சி தலைவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி இதை வெட்ட முடியாது, இது வந்து தாமுவோட பிளான் தான், உஷாராயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரம் இருக்க வரைக்கும் தாமு நம்ம ஜெயிக்க முடியாது, மறுபடியும் வேறு ஏதாவது ஒன்று பண்ணி அவனு சொல்லிட்டு காதர் உச்சக்கட்ட வெறி கொண்டான ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஊரில் கூலி ஐயப்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் காசுக்காக என்ன பண்ணுறான், அவனை கூட்டு என்ன பண்ணுறான்னா, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, இந்த மரம் இங்கே இருக்கக்கூடாது, நீ எதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறான். ஸோ இந்த மரத்தை வெட்ட முடியாது, ஆனால் நம்ம வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஐயப்பன் என்ன பண்ணுறான்னா, பாதரசம் கலந்த ஒரு விஷத்தை ரெடி பண்ணி நல்லா ஒரு ஆழமாக அந்த மரத்தோட மையத்தில் ஆழமாக ஒரு ஓட்டம் போட்டு அந்த ஓட்டை
ஓட்டைக்குள்ளே இந்த விஷத்தை ஊற்றிட்டு சாணியை வச்சு அது ஃபுல்லாக மூடிடுறான். இது நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகுது. 2-3 நாள் ஆக மரத்தில் இருக்க இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இலையும் மொத்தமாக கொட்டிட்டு பிறகு கிளைகள்லாம் சின்ன சின்ன கிளைகள்லாம் அதுவே தானாக ஒடிஞ்சு விட ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் புரிய வருது இந்த மரத்தோட ஆயுசு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே அந்த மரங்கிறது தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஊர் மக்களே போயிட்டு, எந்த ஊர் மக்கள் அந்த மரத்தை சாமியை நினச்சாங்களோ அதே ஊர் மக்களே போயிட்டு நகராட்சி கிட்ட போயிட்டு இனிமேல் அந்த மரங்க இருக்கக்கூடாது, இது ஒடிஞ்சு வேறு யார் மேலே விழுறதுக்குள்ள நீங்கள் இந்த மரத்தை அப்ரூவ் படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே போயிட்டு நகராட்சி கிட்ட மனு கொடுக்குறாங்க. இந்த உண்மை வந்து தாமுக்கு தெரிய வருது. யார் இந்த காதர் தான் கூலி ஐப்பிங்கிட்ட காசு கொடுத்து மரத்துக்கு விஷம் ஊற்றி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அவனுக்கு அந்த மரத்து மேலே அந்த பாசம், ஏன்னா அந்த மரத்தடியில் அவன் வாழ்க்கை ஆரம்பித்து அந்த கடையை போட்டு அவன் பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நின்னான். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு தாமு வெறி கொண்டனா மாதிரி என்ன பண்ணுறான்னா கூலி ஐப்பனை தேடி கண்டுபிடிச்சு அவனை வெட்டிடுறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. போலீஸ் வந்து புளிய மரத்தை இந்த மாதிரி செய்த காரணத்துக்காக காதரையும் கூலி ஐப்பனை கொண்ட காரணத்துக்காக தாமையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து முடியுது. இது எப்படின்னா, ஒரு மரம் அங்கே வந்து எப்படி உருவானது, புளியங்குளமாக இருந்த மரம் வந்து எப்படி வந்துட்டு அந்த ஒரு நகரமாக மாறிச்சு, கடைசி அந்த மரம் வந்து எப்படி அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். ஏன்னா கடைசியாக எனக்கு முடியும் போது தோணும் போது ஒன்று தான் அந்த டைலாக் ஒரு படத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன், மனிதன் மகத்தான சல்லி பயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும். ஏன்னா எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவை, அவன் ஏதாவது ஒன்றுத்தில் ஜெயிக்கணும், அவனுக்கு சுயநலம்னு ஒன்று வரும்போது அவன் எந்த எல்லைக்கும் போவான், அவன் எதை ஒன்றா பண்ணுவான்றது வந்துட்டு இது நமக்கு உணர்த்தும். அது உண்மையும் கூட. அதை வந்து இந்த கதை மூலமாக சொல்லும் போது நமக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு புளிய மரம் இத்தனை வருஷம் அந்த ஊரில் நடந்த எல்லா ஒரு விஷயத்துக்கும் சாட்சியாக நிற்கிற மாதிரி தான் அந்த கதை வந்து முடிஞ்சிருக்கும். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ஒரு கிளாசிக் கல்ட்டு தாங்க. இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து படித்தாலும் இந்த கதை அப்பயும் கனெக்ட் ஆகும். இதுதான் இந்த புக்கோட சம்மரி. இப்போ இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்கிறேன். இந்த புக்கோட ஸ்டோரி நரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா கதைக்குள்ளே கதை போகும். இதில் நிறையா வந்து கேரக்டர்ஸ் வருவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தாமோதர் ஆசான், நம்ம கதையோட ஆத்தர், தாமு, காதர் வேலை செஞ்ச கோபால் ஐயர், காதருக்கு பொண்ணு கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர், முன்னாள் நகராட்சி தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர், நகராட்சி தலைவருக்கும் தாமுக்கும் வேண்டியவரான ஒருத்தர் இருப்பார், அந்த நகராட்சியில் வேலை செய்கிற ஒருத்தர் காரியகர்த்தான்னு சொல்லுவாங்க அவர். இப்படி இந்த கதையில் நிறைய கேரக்டர் வரும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சது, அவங்க வந்து எப்படி இந்த கதைக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அழகாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீன்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் அந்த புலி மரத்தை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த ஏல ரசிகனா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க எப்படி அந்த ஏலத்துக்கு வராங்க, ஏலம் விஷயம் எப்படி ஊருக்குள்ளே போகும், தண்டோரை போடுறது, எப்படி சொல்கிறது, ஒரு பாரதிராஜா படம் பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். வந்துட்டு அவங்க ரைட்டிங்லாம் அழகாக பண்ணியிருப்பாங்க. இன்னும் அந்த ரைட்டிங்ஸ் ரொம்ப ஞாபகம் வருது. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வார்த்தை பிரயோகம்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கதை வந்து நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த சரௌண்டிங்கில் வந்து இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாங்கில் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த கதையை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு படிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்ற புக்கு மாதிரி இல்லாமல் அந்த ஸ்லாங்கு டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். அது கன்ஃபார்ம் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அரசியல் நையாண்டி வந்து ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. நிறையவே பேசியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் தாமு தான் வந்து போட்டி காரணமாக வந்து காதரை வந்து போலீஸில் மாட்டி விட்டான் அப்படின்னும். அதே மாதிரி ஊர் ஜனங்களுக்கு தெரியும் காதர் வந்து கோபாலையரை ஏமாற்றி அந்த கடையை எழுதி வாங்கி இப்போ வந்து அதிக லாபத்துக்காக வேண்டி சிகரெட்டை அதிக விலைக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஜனங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு ஆத்தர் லைன் எதிர்ப்பார். சிறை சென்றவனும் நேர்மையற்றவனும் தேர்தலில் போட்டியிடும் தகுதி பெற்றவர்களாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பாலிடிக்ஸ்க்கே நமக்கு வந்து மேட்ச் ஆகும். அரசியல் நையாண்டின்றது இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கேரக்டரும் டச் பண்ணும்போது வந்து ஆத்தர் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாரு. அவ்வளோதாங்க. இந்த புக்கை பற்றி என்னோட கருத்துக்கள், நான் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அந்த புக்கு உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். உங்களால் முடிஞ்சால் அந்த புக்கை வாங்கி படிங்க. டெஃபினெட்லி இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல புக்கை படிச்சுட்டு வந்து நான் அதோட ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். நன்றிகள்.